வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டில் சனி, செவ்வாய், புதன் 12ல் இருக்காங்க. அப்போ 7.5 சனி அதோடைய பாதிப்பு இருக்கு. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிளானட்ரி பொசிஷன்ஸ்னு எடுத்தோம்னா ரொம்ப அனுகூலமாக இல்லை. இந்த வாரத்தில் முக்கியமாக சில விஷயங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு நெகட்டிவ் இருந்தால் அதில் கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களை பொறுத்த வரையில் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஃபேமிலியோடைய ஒரு கண்டிஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா வாக்குவாதங்கள்லாம் இருக்கலாம். ஃபேமிலியில் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட். இந்த பிபி இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வாரம் மத்தியமத்தில் தேவையற்ற சில செலவுகள் இல்லை சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் நீங்கள் செயலாற்ற வேண்டியதாக இருக்குது. அதுபோக இந்த வார இறுதியில் கொஞ்சம் சந்தோஷங்கள் உண்டு. ஒரு குழந்தைகளோட வெளியில் போயிட்டு வருது. சில பேர் வெளியூர் பயணங்களுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நடக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறைகள் சிறப்பாக இருப்பது இதெல்லாம் ஏற்படும். இந்த வாரத்தில் ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக என்ன கவனிக்கலாம்னா, தன வரவு என்பது சீராக இருக்கும், ஆனால் செலவுகள் கூடுதலாக இருக்கும். அப்போ என்னென்னா நமக்கு கொஞ்சம் பற்றாக்குறை அப்படின்னும்போது நம்ம எங்கேயா கடன் வாங்குகிறோம், இல்லை தேவையில்லாத கொஞ்சம் கிரெடிட் கார்டெலாம் தேய்க்கிறோம். இதெல்லாம் செய்யுங்க, நிச்சயம் தேவை தானே. ஆனால் அதில் ஒரு வரைமுறை வச்சுங்க, அவ்வளோதான். அனாவசிய பாதரேஷன் இல்லாமல். வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அதில் 2 ஏரியாவில் பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் உடையவங்க, 2வது வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருப்பவங்க. இவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உஷ்ணாதிக்க நோய்கள் சற்று கூடுதலாகவே தாக்கக்கூடும். என்ன காரணம்? உங்கள் ராசியில் சூரியன் உச்சம். அப்போது உடம்புல உஷ்ணாதிக்க நோய்களால் பாதிக்கப்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பாட்டில் கவனமாகவும் இந்த தேவையில்லாத ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் மட்டும் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு ரொம்ப ஒரு நிதானத்தை கடைபிடிப்பது சால சிறந்தது இந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.